வெல்கம் டு எவ்ரிதிங் ஃபார் சேல். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா தருமபுரியில் இருக்கிற அம்மன் யூஸ்டு கார்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம 7 சீட்டர்ஸ் கார்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபார்ச்சுனரு, இன்னோவா கிறிஸ்டா, அப்புறம் பழைய இன்னோவா, அப்புறம் எக்ஸ்யூவி, எர்டிகா, எல்லா வண்டியும் இருக்குது. எல்லா வண்டியும் நான் இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ப்ரோ வந்து நமக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ச்சுனர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்ச்சுனர் சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன மாடல்? 13 மாடல், 14 ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, 14 ரூபா சொல்றாங்க. 14 லட்சம். ஒரே எவ்வளோ ப்ரோ ஓடி இருக்கு? 2 ஓடி இருக்கு. 2 ஓடி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இது டயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? டயர்லாம் ஃபுல்லா 90% இருக்கு. 90% இருக்கு. ஓகே ஓகே. இன்டீரியர் புது டயர் தான். இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? வாங்க இன்டீரியர் பார்த்தரலாம். ஓபன் பண்ணிடு. லாக்ல இருக்க மாட்டேங்குது. லாக் இருக்கு. லாக்ல இருக்கு. பாஸ் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணாத. இப்போ நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். டக்குனு ஓபன் பண்ணி லாக் ஆயிடும். ஸோ இன்டீரியர் பாருங்க, நீட் கண்டிஷனில் இருக்கு. இங்கே பாருங்க, சீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரிஜினாலிட்டி வரலாம். ஸ்டேரிங் வந்து ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது. உங்களுக்கு இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் வந்துடுது. அதே மாதிரி ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுது. ஸோ ரேர் சீட்டெல்லாம் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீட்ஸுமே வந்து பட்டன் டைப் தான். உங்கள் பட்டன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துடுது. ஃபோர் பை 4 கிடையாது, 4x2 தான். 4x2, 4x4 கிடையாது. ஸோ அடுத்ததாக இந்த இன்னோவா கிறிஸ்டா, இந்த டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ. 2017 12 மாதம் 27ஆம் தேதி. ஓகே, ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். 18 ரூபா சொல்கிறாங்க. 18 ரூபா. எவ்வளோ ஓடி இருக்கு? 1,47,000 ஓடி இருக்கு. ஓகே ஓகே. டயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? டயர்ஸ் இருக்கு 90% இதுலேயும் இருக்கு. 90% இருக்கு. ஓகே, இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் வந்து சீட்ஸ் வந்து இந்த ப்ரௌன் கலரில் சீட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, க்ளீனாக. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. உங்களுக்கு வந்து இதில் க்ரூஸ் கண்ட்ரோல், பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாம் வந்துடுது. ஏசி வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான். மாடல் வி. இது வி மாடல். ஃபுல் ஆப்ஷன் கிடையாது. வி மாடலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த சீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து மேனுவல் தான். அது ஒன்று தான் இதில். ஸோ இது ரேர் சீட் காட்டுறேன். இது மிடில் சீட்ஸு. மிடில் சீட்டும் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு விக்கும் ஜெட்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னோவாவில் வந்து எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடச்சிரும். விக்கும் ஜெட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதில் இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இன்னோவா கிறிஸ்டா ஒயிட் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் புது மாடல் நினைக்கிறேன். 2022 மாடல். 22 மாடல். 23 ரிஜிஸ்ட்ரேஷன். 23 ரெஜிஸ்டர் பண்ணது, 22 மேனுஃபேக்சரிங். ஓகே, 66,000 ஓடி இருக்கு. 66,000 சொல்றாங்க. எவ்வளோ? 29. ஓகே ஓகே ப்ரோ. இது ஜெட். ஓகே, டைமண்ட் கட் அலாய் வீலோட வந்துடுது. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறாங்க. ஸோ இன்டீரியர் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து சீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்லேயே வந்துடும். உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு, இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பாருங்கள், இன்னும் கவரே பிரிக்காம வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டாப் மாடல் தான். கிறிஸ்டாலே டாப் எண்ட். இது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல். பாருங்கள் இன்டீரியர் மிடில் சீட் காட்டுறேன். மிடில் சீட் வந்து கேப்டன் சீட்ஸ். உங்களுக்கு எல்லாமே சீட் எல்லாமே வந்து பயங்கர கண்டிஷனில் இருக்குது. சின்ன ஒரு இது கூட கிடையாது. ஸோ அடுத்த வேற ஒன்று வெரைட்டியாக பார்ப்போம். ஸோ இப்போ இன்னொரு கிறிஸ்டா ஒன்று இருக்குது உங்களுக்கு. இது என்ன? 19 மாடல். அது 2019 மாடலுங்களா? ஓகே, 20 ரூபா சொல்கிறாங்க. 20 ரூபா. என்ன, எத்தனை ஓனர்ஷிப்பில் இருக்குது? ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். 1 ஓடி இருக்கு. 1 லட்சம் ஓடி இருக்கு. ஜி மாடல். இது பேசிக். இது பேசிக். ஓகே, இது டயர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இது இருக்கு. ஓகே, 80 இருக்கு. 80%. 80% இருக்கு. ஓகே, இதுலேயே அலாய் வீல் உங்களுக்கு வந்துடுது. பேஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும் இன்னோவா பொறுத்த வரைக்கும். பாருங்க, உள்ள இன்டீரியர் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து பிளாக் இன்டீரியரு.
ஸ்டேரிங் மவுஸ் கண்ட்ரோல் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு இருக்காது. கீ டைப் ஸ்டார்ட்டு உங்களுக்கு வந்து. ஆனால் இதுலேயும் டச் ஸ்க்ரீன் வந்துடும். ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, நார்மல் தான். மேக்ஸிமம் இதுலேயே உங்களுக்கு பேஸ் மாடல்னால உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் ஆகும். ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ மிடில் சீட் பாருங்கள். மிடில் சீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கேப்டன் சீட் டைப்பு. இதுலேயும் கேப்டன் சீட்டு. பின்னாடி சீட் பாருங்கள். ஓகே, அடுத்த வண்டி பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 7 சீட்டர், 8 சீட்டர் அண்ட் 10 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் ஜென் இன்னோவா 2013 மாடல். இது 2013 ஓனர். ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். 80,000 ஓடி இருக்கு. 1,80,000 ஓடி இருக்கு சொல்கிறாங்க. ஓகே, 12 லட்சம் சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இது வந்து இதுலேயே அலாய் வீல் வந்துடுது. என்ன மாடலு? வீங்களா செட்டுங்களா? இது கிறிஸ்டா அலாய் வீல் மாற்றிருக்காங்க. ஓகே, கிறிஸ்டா அலாய் வீல் போட்டிருக்காங்க. அலாய் வீல் மாற்றிருக்கு. இல்லை, என்ன மாடல் இது? 2013 மாடல். வேரியன்ட் வி வேரியன்ட். ஓகே, வி வேரியன்ட். ஆனால் கிறிஸ்டா அலாய் வீல் போட்டிருக்காங்க. டாப் மாடல் தான். ஓகே, ஸோ இதோட இன்டீரியர் பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்னில் வந்து உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வராது, கீ ஸ்டார்ட் தான். உங்களுக்கு இதுலேயே ஸ்டேரிங் மவுஸ் கண்ட்ரோல் வந்துடும், ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வந்துடும். ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது உங்களுக்கு. டுவல் ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. மிடில் சீட் பாருங்க. மிடில் சீட்டும் வந்து உங்களுக்கு பாருங்க செம்மையா, சீட்டெல்லாம் செம்மையா ஆல்டர் பண்ணியிருக்காங்க. கேப்டன் சீட் தான் இதுவும். இது வந்து சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு, உங்களுக்கு தொட்டு போகும்போதே தெரியுது. ஸோ அடுத்த வண்டி பார்ப்போம். ஸோ அடுத்ததான் இந்த XUV 500. ஸோ இதோட டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ. 2012 மாடல். இது 2012 மாடல். ஓகே, 7 ரூபா சொல்கிறாங்க. ஓனர் ப்ரோ? ஓனர் 2 ஓனர். இது 2 ஓனர். ஓகே, எவ்வளோ ஓடி இருக்கு? 1.5 மணி நேரம் ஓடி இருக்கு. 1.5 ஓடி இருக்கு. டயர்ஸ் எல்லாம் வந்து ஓகே, டயர்ஸ் எல்லாம் ஒரு 50 இருக்கு, 50 மேலே இருக்கு. கம்மியாக தான் இருக்கு. ஓகே, 50 இருக்கும். 50 இருக்கும். 50 இருக்கும். ஓகே, இன்டீரியர் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் டவுட் கிளாஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் ஸ்டிக்கர் பிளாக் போட்டிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து வெளியே கார் வந்து ஒயிட்டு, ஆனால் வந்து உங்களுக்கு இந்த பாருங்க ஒரு ப்ரௌனிஷும் பெய்ஜும் கலந்த மாதிரி ஒரு கலராக இருக்கு. உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்க. சீட் வந்து பிளாக்ல போட்டிருக்காங்க. அந்த இன்டீரியர் கட்டு. இது வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கிடையாது, நார்மல் தான். அந்த பக்கம் பட்டன் ஸ்டார்ட் வராது. பட்டன் ஸ்டார்ட் இல்லை, கீ ஸ்டார்ட் தான். கீ ஸ்டார்ட். மிடில் சீட் காட்டுன்னு பாருங்க. இது மிடில் ரோ, பேக் ரோ பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு டுவல் டிஸ்க் வந்துடுது. 4 வீலுக்குமே டிஸ்க். இங்கே பாருங்க, டிஸ்க் பிரேக் வந்து 4 வீலுக்குமே இருக்குது உங்களுக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் உங்களுக்கு வந்து. அதனால பிரேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அடுத்ததாக வந்து ரெனால்ட் ட்ரைபர் உங்களுக்கு வந்து. அடுத்ததாக வந்து ரெனால்ட் ட்ரைபர் சில்வர் கலர். இதான் டீடைல் சொல்லுங்க ப்ரோ. எத்தனை? 2022 மாடல். 22 மாடல். 66,000 ஓடி இருக்கும். ஓகே, எத்தனை ஓனர்? 6 ரூபா சொல்கிறாங்க. ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். ஓகே ஓகே, சரி ப்ரோ. இப்போ இதில் வந்து அலாய் வீல் இல்லை, நார்மல் வீல் தான். நம்ம பேசிக் வேரியன்ட். இது பேசிக் வேரியன்ட்டு. உங்களுக்கு இதுவும் வந்து ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் கிடையாது, மற்ற கார் மாதிரி எதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க, பிளாக்ல இருக்கு. ஸோ பாருங்க, 34 உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறேன் இந்த வண்டியோடது. பாருங்க, உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து விண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ORVM கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துருது. வந்து ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துருக்கு. பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். கீ டைப் தான். 64 ஓடி இருக்கு. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துருது உங்களுக்கு. கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கு. சீட்ஸும் வந்து உங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்கு கலரு. ஸோ இது வந்து பெட்ரோல் வண்டி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா வண்டியும் வந்து டீசல் வண்டி. இது ஒன்று மட்டும் தான் பெட்ரோல். இது தருமபுரி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த ஒயிட் மாருதி சுசுகி எர்டிகா. ஸோ இதோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ. இது என்ன ஓனர்? ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். 2013 மாடல். 13 மாடல். சொல்றாங்க. 6 சொல்றாங்க. எவ்வளவு ஓடி இருக்கு? 1.5 ஓடி இருக்கு. 1.5 லட்சம் ஓடி இருக்கு. ஓகே, இது டீசலா பெட்ரோலுங்க? டீசல் வண்டி. டீசல் வேரியன்ட். என்ன வேரியன்ட்? விடி தான். VDI ZDI அலாய் வீல் வருது உங்களுக்கு. ZDI வண்டி. உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறவாங்க.
ஸோ உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மவுஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடுது. ஓஆர்விஎம்கான கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ இது நம்ம வால்யூம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, சாங் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கிறதெல்லாம் அது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் கிடையாது, நார்மல் தான். சீட் எல்லாமே வந்து ஒரு பேஜ் கலரில் இருக்குது. இந்த டுவல் ஏர் பேக் வந்துருக்கு. உங்களுக்கு மிடில் சீட் காட்டுறேன் பாருங்கள். மிடில் சீட் பாருங்கள். இப்போ பேக் ரோ பாருங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு நூடுல் மேட் போட்டிருக்காங்க. வேற இடத்துல ஒட்டு போனாங்க வேற யாரும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம இதில் நம்ம வீடியோவில் வந்து லாஸ்ட் வண்டி இதுதான். ஸோ லாஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இது ரெனால்ட்டோட லாட்ஜி. ஸோ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பெஸ்ட்டு காரு. நம்ம ஃபேமிலி பெருசாக இருந்தது தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இது கலரே பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ப்ரோ. 2015 இது 15 மாடல். ஓனர் தான். ஓகே, எவ்வளோ ஓடி இருக்கு? 1,40,000 ஓடி இருக்கும். என்ன பெட்ரோலுங்களா டீசலுங்களா? டீசல் வண்டி. ஓகே ப்ரோ, என்ன ரேட் ப்ரோ கோட் பண்ணுங்க? 5 லட்சம் சொல்றாங்க. 5 லட்சம் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் தான். ஓகே, நேர்ல வந்தா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து டாப் எண்டுங்களா இல்ல என்ன மிட்? டாப் எண்ட் தான். டாப் எண்ட் வேரியன்ட். லார்ஜ் டாப் எண்ட். லார்ஜ்லயே டாப் எண்ட் வேரியன்ட் அலாய்வீலோட வந்துருது உங்களுக்கு. இதுக்கு அந்த இன்டீரியர் காட்டுறேன். ஸோ 140 உங்களுக்கு ஓடி இருக்கு. உங்களுக்கு வந்து விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே வந்துடுது. இதில் வந்து ஓஆர்விஎம் கண்ட்ரோலு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வந்துடுது உங்களுக்கு குவிட்ல இருக்கிற மாதிரி. ஏசி கண்ட்ரோல்ஸு, டுவல் ஏர் பேக், உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எஸோட ஏர் பேக் வந்துடுது. சீட்ஸ் பாருங்கள், சீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து மிடில் ரோ பாருங்கள். மிடில் ரோ பாருங்கள். இதுவும் உங்களுக்கு வந்து கேப்டன் சீட் டைப் தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. வெளியே வரும் வண்டி கட் பண்ணிட்டியா? ஸோ ப்ரோ, இப்போ நம்ம செவி என்ஜாய் பார்த்துட்டு இருக்கோம். இதோட டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ. 2014. ஓகே, ஓனர் எத்தனை ஓனர்? இது 5 ரூபா சொல்றாங்க. 2 ஓனர். ஓகே, எவ்வளோ ஓடி இருக்குது? 1.5 ஓடி இருக்கும். ஓகே, பெட்ரோலா டீசலா ப்ரோ? டீசல் வண்டி. ஓகே, என்ன ரேட் சொல்றாங்க? இது 5 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா. இது டாப் எண்டுங்களா லோ எண்டுங்களா? இல்ல டாப் எண்ட் தான். டாப் எண்ட். இது என்ஜாய் வரதுல இப்ப டிமாண்ட். இப்ப ஆமா, என்ஜாய் டிமாண்ட் தான். இது அலாய் வீலோட வந்துருது உங்களுக்கு. இதுவும் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பெஸ்ட் காரு. உங்களுக்கு பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு நல்ல கார் வேணும்னா உங்களுக்கு இது எடுத்து பண்ணலாம். எல்லாமே வந்து பவர் ஸ்டேரிங் தான். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. உங்களுக்கு வந்து ஓஆர்விஎம் கண்ட்ரோல் இதில் வந்துடுது. பாருங்க, இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் வந்து பிளாக் பெய்ஜ் அவுட் கலரு. உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பாருங்க. ஏசி இருக்கு. உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. டுவல் ஏர் பேக்கு ரேர்ல பாருங்க. மிடில் சீட்டும் நல்லா இருக்கு உங்களுக்கு. சீட்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல நீட் கண்டிஷனில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். காலை நீட்டிட்டு நல்லா செம்மையாக போகலாம். ஓகே, அடுத்ததாக ஒரு ஈக்கோ ஒன்று இருக்குது. இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ரூஃப் கேரியரும் வந்துடுது. ஸோ அடுத்து அந்த ஈக்கோ பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்கோ வந்து ஃபுல்லாக மிரர் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஈக்கோ டீட்டெயில் சொல்லு ப்ரோ. 2022 மாடல். 2022 மாடல். ஓனர் ஒரே ஓனர் தான். 14,000 ஓடி இருக்கு. எவ்வளோ? 14,000. வெறும் 14,000 தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான். சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே ஓகே. 6 ரூபா சொல்றாங்க. 6 ரூபா கோட் பண்றாங்க. நேர்ல வந்தா நெக்ஸ்ட் ஓகே, 6 ரூபா கோட் பண்றாங்க. டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அபோவ் 90% இருக்கு. இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கு. வெறும் கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. ஏசியோட வந்துருக்கு. உங்களுக்கு ஏசி இருக்கு, ஏர் பேக் இருக்கு. 2 ஏர் பேக் இருக்கு. உங்களுக்கு ஏசியும் இருக்கு, ஏபிஎஸ் இருக்கு. 7 சீட்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்பேஷியஸா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி போறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு அந்த வண்டி. ஸோ கைஸ், இதுதான் நம்ம அம்மன் யூஸ்டு கார்ஸ்ல இருக்கிற 7 சீட்டர். ஃபுல்லாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவும் காட்டுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து செடானு, ஹேட்ச்பேக்கு, அப்புறம் வந்து 5 சீட்டர், 4 சீட்டர் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். நம்மளுக்கு ஸ்விஃப்ட் இருக்குது, டாட்சன் இருக்குது, எஸ் கிராஸு, வேகனாரு, இன்னும் நிறைய வண்டி நெக்ஸான் வரைக்கும் இருக்குது. அந்த எல்லா வண்டியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ 7 சீட்டர் மட்டும் காட்டியிருக்கேன்.
ஸோ guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவரோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.